நிறைய எமோஷன் ரெகுலேஷன் வந்து நம்மளுடைய கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் எடுத்தீங்கன்னா, சில எமோஷனை வந்து சில பேர் காட்ட முடியும், சில எமோஷன்ஸ் காட்ட முடியாது. உதாரணத்துக்கு ஒரு பையன் நம்ம அழுதோம்னா, ஏன்டா பொம்பளை மாதிரி அழுகுறேன்னு நம்ம அவனை வந்து ரொம்ப கேவலமாக பேசுவோம். அதே வந்து அவன் கோவப்பட்டானா, பசங்க தானே, பையன் தானே, கோவப்படுறதுல என்ன இருக்குது? ஆனால் இது குவைட் ஆப்போசிட். பெண்கள் வந்து கோவப்படவே கூடாது, நீ பெண் தானே, கோவத்தை வெளிப்பாட்டக்கூடாது, அப்படிதான் பேசுவேன். ஆனா ஒரு பெண் அழுதா அதை நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோம். பெண்கள்னாவே அழுவாங்க, அவங்க அழுமூஞ்சிங்க அப்படின்ற ஒரு கலாச்சார லேபிளை நம்ம ஒட்டி வச்சிருக்கோம். இப்போ என்ன ஆகுது, எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற இடத்துல வந்து பெரிய சிக்கலாகுது. எந்த எமோஷனை நான் வந்து காட்டலாம், எந்த எமோஷனை காட்டக்கூடாது, ஆணாக இருந்தால் நான் எந்த எமோஷனை காட்டணும் காட்டக்கூடாது, பெண்ணாக இருந்து நான் எந்த எமோஷனை காட்டணும் காட்டக்கூடாதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனில் நம்ம இருக்கோம்.